வணக்கம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிலைய இயக்குநர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் மதுரை வடக்கு மாசியிலிருந்து சண்முக சுந்தரம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி உற்சாகம் அடைகிறேன். வணக்கம். நல்லா பிரைட்டா சொல்லிட்டீங்க சண்முக சுந்தரம். பிரைட்டா வந்திருக்கீங்க, உங்களை பார்க்கவே மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க, எவ்வளவு நாளா நீங்க பொதிகை நேயர்? நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து பொதிகை நேரா இருக்கேன். எங்க வீட்டுல 1983 இருந்து தொலைக்காட்சி பெட்டி வச்சிருக்கோம். ஏன்னா அப்பா மலேசியால வாணிபம் பண்ணனால அங்க இருந்து எங்களுக்கு தொலைக்காட்சி பெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. சோ முதல்ல இலங்கை கூட்டுத்தாவனத்துல இருந்து வரக்கூடிய ரூபவாகினி அதுலதான் நாங்க பாத்துட்டு இருந்தோம். அப்புறம் 1990 இருந்து பொதிகை நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பிச்சு. நீங்க சின்ன வயசுல என்னெல்லாம் பாப்பீங்க? சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் ஒரு 2 வயசுல இருக்கும்போது செய்திகள். அப்போ இந்த காலர் மைக் கிடையாது, ஒன்லி டேபிள் மைக் தான். டேபிள் மைக் வச்சுதான் பேசுவாங்க, வாசிப்பாங்க செய்திகள். என்ன உஷா, ரொம்ப ஞாபக சக்தி இல்ல. நீங்க கூட சொல்லுவீங்கல்ல, என்ன மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு ஒரு கடிதங்கள்? ஆமா, இப்ப லேட்டஸ்ட் இந்த அறிவியல் நிகழ்ச்சி, அப்புறம் இந்த புதிய நிகழ்ச்சி, இது எல்லாத்துக்குமே கடிதம் எழுதுறீங்க. அது எப்படி உங்களுக்கு அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க? எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க டைம்? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது நான் இப்போ ஒரு ஜெனரேட்டர்களை தயாரிக்கும் தொழிற்சாலையில ஃபீல்ட் இன்ஜினியரா இருக்கேன். ஸோ எனக்கு டபுள் ஷிஃப்ட் இருக்கும், 2 ஷிஃப்ட் இருக்கும். மார்னிங் 6:30 to 2:30, அப்புறம் 2:30 to 11. அப்போ எனக்கு எப்படின்னா இந்த 6:30 to 2:30 இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இருக்காது. மாலை நிகழ்ச்சிகள், இரவு நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு. அது மாதிரி 6:30 to 11 இருக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்கும். ஸோ அது நான் மறு ஒளிபரப்புல நான் நிகழ்ச்சிகளை பார்த்துருவேன். அது மாதிரி நிகழ்ச்சிகளை தொகுத்து கரெக்டா இந்த டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செல்ல ரிமைண்டர் போட்டு வச்சுக்குவேன். ஸோ அது ரிமைண்டர் பண்ணிடும். அந்த நேரத்துல என்ன நீங்க அதான் நீங்க சொல்றீங்க, இதான் வேலை பாக்குறீங்க ஜெனரேட்டர் கம்பெனில. என்ன நிகழ்ச்சிகளை ரொம்ப விரும்பி பாப்பீங்க? முதல்ல செய்திகள். நம்மளுடைய பொதிகை செய்திகள் எப்படி இருக்குன்னா நடுநிலைத்தன்மையோட இருக்குமா. ஸோ எந்த விதமான செய்திகளையும் மிகைப்படுத்தி காட்டாமல், அதாவது உள்ளதை உள்ளபடி காட்டும் மாய கண்ணாடின்னு சொல்லுவாங்க. உண்மையான ஒரு கண்ணாடியா பொதிகை செய்திகள் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் செய்தி விமர்சனம் நிகழ்ச்சி. உஷா, இன்னைக்கு கூட நிறைய கடிதங்கள்